அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். ஏகாதசி, உத்பன்ன ஏகாதசியோட மகிமை பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு. பத்ம புராணம் உத்தரகாண்டம் அத்தியாயம் 36 கொடுக்கப்பட்டுள்ளது. கிருத யுகத்தில் வாழ்ந்து வந்த மொராசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடூர அசுரன். இவங்க தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி அவங்கள சொர்க்கத்திலேருந்து விரட்டுறாங்க. இந்திரனோட தலைமையில் எல்லா தேவர்களும் கரங்குவித்து துதிப்பாடி பார்க்கடல்ல பள்ளி கொண்ட சுதர்சனம் ஏந்திய விஷ்ணு பகவான்கிட்ட தங்கள் குறைகளை எல்லாம் முறையிடுறாங்க. அசுரனோட குறைகள் எல்லாம் கேட்ட பகவான் விஷ்ணு தேவர்களுக்கு உதவுவதாக உறுதியளித்து முராசுரனோட போரிடுறாங்க. தனது அம்புகளாலும் சுதர்சனத்தினாலும் அசுர சேர்னைகளை விரட்டி அடிக்கிறாங்க. நீண்ட காலம் நடைபெற்ற இந்த யுத்தத்தின் நடுவில் பகவான் விஷ்ணு பரிகாசிரமத்தில் உள்ள ஹேமவதி என்ற குகைக்குள்ள ஓய்வு எடுக்க செல்றாங்க. அவங்கள தேடி அங்க வந்த முராசுரன் தெய்வீக உறக்கத்துல இருந்த விஷ்ணுவோட போரிட விரும்பிய போது ஸ்ரீ விஷ்ணுவின் உடல்ல இருந்து பற்பல ஆயுதங்களுடனும் அஸ்திரங்களுடனும் ஒரு அழகான மங்களகரமான மகள் தோன்றாங்க. அசுரனுடன் போரிட்ட அந்த தேவி இறுதியில அவன் தலையை வெட்டி வீழ்த்துறாங்க. பகவான் விஷ்ணு துயிலெழுந்த போது முராசுரன் மரணம் அடைந்திருப்பதையும் தம் முன் கூப்பிய கரங்களோடு இருக்கக்கூடிய தேவியவும் கண்டு நீ யார் அப்படின்னு சொல்லி வினவுறாங்க. தங்கள் உடம்புல இருந்து தோன்றியவள் தான் நான். நீங்க உறக்கத்துல இருந்தப்ப அசுரன் கொல்ல முயற்சி செய்ததுனால நான் அவனை கொன்றுட்டேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. மகிழ்ச்சி அடைந்த பகவான், என்னுடைய ஆன்மீக சக்தியான நீ ஏகாதசி திதியில தோன்றியதனால ஏகாதசி என அழைக்கப்படுறார். நீ இந்த நாளில் தோன்றிய நாளில் விரதம் இருக்கிறவங்க பாவ விளைவுகள்ல இருந்து விடுபட்டு பக்தி நிலையை அடைவாங்கன்னு வர நல்கிறாங்க. அதன் பின்னால இந்த ஏகாதசி மாதத்துல 2 முறை உருவாகி ஏகாதசி கொண்டாடப்படுது. இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருக்கிறது பல மடங்கு பலன்கள் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அந்த உத்பன்ன ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஏகாதசி. அஸ்வமேத யாகத்தை விட 100 மடங்கு அதிக புண்ணியம் கொடுக்கக்கூடியது. 1000 பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்த புண்ணியமும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி அன்னைக்கு பூரண விரதமாகவோ அல்லது ஒரு வேளை மட்டும் தானியம் பருப்பு வகைகள் சேர்க்கப்படாத உணவை உண்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றாங்க. இந்த ஏகாதசி மகிமை பற்றி சொல்றதுக்கு பவிஷ்ய உத்தர புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த கிருஷ்ண ஏகாதசி உத்பன்ன ஏகாதசியோட மகிமையை அறிஞ்சு இந்த நாளில் பக்தர்கள் விஷ்ணுவோட தூய விஷ்ணு ஸ்லோகங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் இது மாதிரி சொல்லி அல்லது தூய பக்தர்கள் சொல்ல கேட்டு பலன் பெறலாம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த மந்திரத்தையும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நன்றி.